அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரான் நாட்டின் தலைவரான கொமேனியை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஈரான் நாட்டின் சுப்ரீம் தலைவர் அயதுல்லா கொமேனியை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கொமேனியின் இருப்பிடத்தை தெரிந்து கொண்டு ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த ஏவுகணை தாக்குதலை அடுத்து கொமேனி பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் கொமேனி பல்வேறு காட்டமான கருத்துக்களை அமெரிக்காவிற்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் தெரிவித்து வருகிறார். குறிப்பாக போர் தொடங்கி இருக்கிறது, இஸ்ரேல் தான் தங்களை முதலில் தாக்கியது, எனவே அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று கொமேனி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கொமேனியினுடைய இருப்பிடம் தங்களுக்கு தெரியும், அமெரிக்கனுடைய ஏவுகணை தாக்கும் வரை அவரை கொல்லும் திட்டம் இல்லை என்று ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த கருத்திற்கு கொமேனி பதில் அளித்திருந்தார். அவர் பதில் அளித்த சில நிமிடங்களிலேயே கொமேனியை குறிவைத்து தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கி இருக்கிறது. அதாவது ஈரானினுடைய அந்த சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய கொமேனியை, அயதுல்லா கொமேனியை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. கொமேனியினுடைய இருப்பிடத்தை தெரிந்து கொண்ட பின்னர் இந்த தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் தொடங்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டு இருக்கின்றன. இஸ்ரேலினுடைய இந்த ஏவுகணை தாக்குதலை அடுத்து கொமேனியினுடைய இருப்பிடம் மாற்றப்பட்டு அவர் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதியழகன்.